வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகளுக்கு இடையே ஏப்ரல் 18ஆம் தேதி பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான 26வது லீக் போட்டியின் முழுமையான மற்றும் விரிவான பகுப்பாய்வை இப்போது பார்க்கலாம். இந்த போட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் அணியின் கேப்டன் டாஸ் வென்று முதலில் பந்து வீச முடிவு செய்தார். பெங்களூரு அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி மற்றும் பில் சால்ட் ஜோடி சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க முயற்சி செய்தனர். விராட் கோலி 13 பந்துகளை சந்தித்து 19 ரன்களை எடுத்தார். ஆனால் மறுமுனையில் களத்தில் இருந்த பில் சால்ட் மிகவும் அபாரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். டெல்லி அணியின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்த அவர் 38 பந்துகளில் 63 ரன்களை குவித்து அசத்தினார். தேவதூத் படிக்கல் 13 பந்துகளை சந்தித்து 18 ரன்களை மட்டுமே எடுத்தார். ரஜத் படிதார் 4 பந்துகளில் 8 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் அளித்தார். டிம் டேவிட் ஓரளவிற்கு தாக்குப்பிடித்து விளையாடி 17 பந்துகளில் 26 ரன்களை எடுத்தார். ஜிதேஷ் ஷர்மா மிகவும் மந்தமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 20 பந்துகளை சந்தித்து வெறும் 14 ரன்களை மட்டுமே எடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்களை மட்டுமே எடுத்தது. டெல்லி கேபிடல்ஸ் அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை அக்சர் படேல் 3 ஓவர்கள் வீசி வெறும் 18 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். குல்தீப் யாதவ் 4 ஓவர்கள் வீசி 32 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி 4 ஓவர்களில் 39 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதனைத் தொடர்ந்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி கேபிடல்ஸ் அணி தங்களது சேசிங்கை தொடங்கியது. டெல்லி அணிக்கு தொடக்கமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. தொடக்க வீரரான பதம் நிசங்கா 2 பந்துகளை சந்தித்து வெறும் 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். கருண் நாயர் 5 பந்துகளில் 1 பவுண்டரியுடன் 5 ரன்களும், சமீர் ரிஸ்வி 3 பந்துகளில் 2 ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் மிக அபாரமாக பந்து வீசி டெல்லி அணியின் முன்வரிசை பேட்ஸ்மேன்களை திணறடித்தார். புவனேஸ்வர் குமார் தனது 4 ஓவர் ஸ்பெல்லில் வெறும் 26 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆனால் அந்த நேரத்தில் ராகுல் மற்றும் திரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஜோடி பொறுப்பை தங்கள் தோள்களில் சுமந்து மிகச்சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினர். ராகுல் பெங்களூரு அணியின் பந்துவீச்சை துவம்சம் செய்து 34 பந்துகளில் 57 ரன்களை குவித்தார். மறுமுனையில் திரிஸ்டன் ஸ்டப்ஸ் நங்கூரம் போல் நிலைத்து நின்று ஆடினார். அவர் 47 பந்துகளை சந்தித்து 60 ரன்களை குவித்து டெல்லி அணியின் வெற்றியை உறுதி செய்யும் மிக முக்கியமான இன்னிங்ஸை விளையாடினார். அக்சர் படேல் பேட்டிங்கிலும் தனது சிறப்பான பங்களிப்பை அளித்து 19 பந்துகளில் 26 ரன்களை எடுத்தார். ஆட்டம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய போது டெல்லி அணியின் வெற்றிக்கு சில ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் மில்லர் களமிறங்கினார். அவர் வெறும் 10 பந்துகளில் 22 ரன்களை குவித்து ஆட்டத்தை முடித்து வைத்தார். பெங்களூரு அணியின் பந்துவீச்சாளர்களை பொறுத்தவரை புவனேஸ்வர் குமார் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டார். இறுதியில் டெல்லி கேபிடல்ஸ் அணி 19.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 179 ரன்களை குவித்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டெல்லி அணியின் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாகவும் நங்கூரம் போல நிலைத்து நின்று ஆட்டமிழக்காமல் 60 ரன்கள் குவித்த திரிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்தாலும் மிடில் ஆர்டரில் ராகுல் மற்றும் ஸ்டப்ஸ் இருவரின் பொறுப்பான ஆட்டமே டெல்லி கேபிடல்ஸ் அணியின் இந்த மாபெரும் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஒரு விறுவிறுப்பான T20 போட்டிக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் நிறைந்த ஒரு சிறப்பான போட்டியாக இது அமைந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.